வெல்கம் டு லேப்டாப் என்தூசியாஸ்ட் சென்னை சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம விண்டோஸ் 11 இது வந்து விண்டோஸ் 11 பிசி அதில் இருக்க விண்டோஸ் கீஸோட ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கும். ஸோ இதான் வந்து நான் வந்து என்னுடைய நாலேஜ் என்னுடைய மைண்டில் நான் இதை ஞாபகத்தில் வச்சுருக்கேன். நான் ஞாபகத்தில் வச்சுருக்கிறதுனால நான் இதை வந்து டைப் பண்ணியே வச்சுருக்கேன். Windows plus keyboard shortcuts in Windows 11. Keyboard shortcuts in action. So Windows, the start menu, Windows plus A. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் தந்து வைக்கிறேன். இதை நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க இதை ஒர்க் பண்ணியும் பார்த்துக்கலாம். விண்டோஸ் பிளஸ் ஏ ஓப்பன் குவிக் செட்டிங்ஸ் வைஃபை ப்ளூடூத். ஸோ இது மாதிரி இருக்கு இல்லையா, விண்டோஸ் பிளஸ் ஏ கிளிக் பண்ணோம்னாக்கா அது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, ப்ளூடூத்து வைஃபை செட்டிங்ஸு. ஸோ இது மாதிரி வந்து இந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து விண்டோஸ் ஏ. அதே மாதிரி விண்டோஸ் பி கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ஃபோக்கஸ் ஆன் ஹிடன் ஐகான் இன் டாஸ்க் பார். டாஸ்க் பார்ல எதுவும் ஹிடன் ஐகான்லாம் நான் எதுவும் வச்சிருந்தாக்கா அது காமிக்கும். அதே மாதிரி விண்டோஸ் சி ஓப்பன் கோபைலட். ஸோ விண்டோஸ் பிளஸ் சி கிளிக் பண்ணாக்கா கோபைலட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு அது சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கோபைலட்டில் இந்த இடத்துல நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறது, தமிழில் பேசணும். அதே மாதிரி இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஹாய் சொல்லும். ஸோ நம்ம தமிழில் பேசலாமே அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா தமிழில் பேசலாமா, நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், தமிழில் பேசலான்னு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் கேட்டிங்கனாக்கா அழகாக இது மாதிரி தமிழில் வந்து உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். எடிட் இன் பேஜ் இதெல்லாம் வந்து நம்ம கோபைலட் வந்து தனி ஒரு வீடியோவே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷோரு விண்டோஸ் பிளஸ் டி, சாரி ஆல்ட் டி கொடுத்துட்டேன் நான் தெரியாம. ஓகே. ஸோ அது மாதிரி வந்து மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக்கு, கீபோர்ட்லலாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகாது. விண்டோஸ் பிளஸ் டி. ஓகே. ஷோ டெஸ்க்டாப். அதுக்கு அடுத்தது இ வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ விண்டோஸ் பிளஸ் இ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நம்ம வேணுன்றத நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக நம்ம இதை நோட் பண்ணி படித்து பார்த்துக்க வேண்டியதான். விண்டோஸ் பிளஸ் எஃப். இந்த இடத்துல வந்து ஃபீட்பேக் வந்து இது மைக்ரோசாஃப்ட் அவங்களுக்கே வந்து நம்ம இதை இது பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை. அதனால் நான் இதையும் தொட போகிறது இல்லை. சிஸ்டம் வந்து நான் வாங்கின அந்த இது லெனோவோ ஐடியாபேட் லேப்டாப் நான் வச்சிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இஷ்யூஸ்லாம் இல்லை. எல்லாமே வந்து ஒரு 3 monthsக்கு முன்னாடி தான் எல்லாமே பண்ணது. அதனால எனக்கு இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இந்த ஃபீட்பேக் ஹப்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இதுக்கே போயிடும். மைக்ரோசாஃப்ட் யூஎஸ்ஏ இருக்கு இல்லையா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஎஸ்ஏ, அங்கேயே வந்து போயிடும். விண்டோஸ் எக்ஸ்பாக்ஸ் கேம் பார் இதெல்லாம் வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம் பார் இதெல்லாம் வந்து விண்டோஸ் வந்து தானாகவே டிஃபால்ட்டாகவே அவங்களே தந்துருப்பாங்க. இந்த இடத்துல விண்டோஸ் ப்ளஸ் ஜின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் அவங்களாவே தந்துருக்கிற ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மாதிரி தான் இதெல்லாம். சரிங்களா, எஸ்கேப் கீ கொடுத்தா கூட அது போயிடும். அதெல்லாம் வந்து நான் தனியாக கேம் பிளே இருக்கு இல்லையா சிஸ்டத்தில், அந்த டைமில் உங்களுக்கு சொன்னால் தான் வந்து உங்களுக்கு புரியும். அதே மாதிரி விண்டோஸ் ஸ்கெட்சை வந்து லான்ச் வாய்ஸ் டைப்பிங். விண்டோஸ் ப்ளஸ் ஹெச் இதோ இங்கே ஒன்று வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து இது டிக்டேஷன் மாதிரி நம்ம பண்ண அந்த இது வந்து உங்களுக்கு இதோ இங்கே வருது டிக்டேஷன்
நம்ம செய்ய அது உங்களுக்கு டேட்டா என்ட்ரிலாம் வந்து ஈஸியா நம்ம எப்படி வாய்ஸ் டிக்டேஷனே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இதுல சொல்லுது. லான்ச் வாய்ஸ் டைப்பிங் இந்த மாதிரி ஓபன் ஆயிட்டு அது இந்த மாதிரி நம்ம டேட்டா என்ட்ரிலாம் வந்து பண்ணவே வேணாம். அந்த மாதிரி வந்து லான்ச் வாய்ஸ் டைப்பிங் விண்டோஸ் ஹெச்சை கொடுத்துட்டு வாய்ஸ் டைப்பிங்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கலாம். அதே மாதிரி விண்டோஸ் பிளஸ் ஐ செட்டிங்ஸ் ஸ்ட்ரைட்டா வந்துடுச்சு. சிஸ்டம் செட்டிங்ஸ் ட்ரை மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக வந்து நம்ம போட்டாச்சு. இது போட்டாச்சு. இது ஜூலை இது செகண்ட் ஜூலை 3 போல தான் இது மாதிரி போட்டது. ஒரு வாரமாக தான் இதெல்லாம் இருக்கு. ஸோ விண்டோஸ் அப்டேட்டு ஸோ எதனாலும் வந்து இங்கே காமிச்சு கொடுத்துரும். கேமிங் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்து எல்லாம் வந்து லாக் அக்கௌண்ட்ஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்து விண்டோஸ்கே ஓப்பன் கேஷ் ஸ்க்ரீன் ஷேரிங் ஜே தான் எதுவும் இல்லை, ஐஜேகே இங்கே ஜேக்கு தான் எதுவும் அசைன்மெண்ட்ல. விண்டோஸ் ப்ளஸ் கே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல காஸ்டிங் இருக்கா எதுவுமே வந்து வி கான்ட் ஃபைண்ட் எனி டிவைசஸ் அப்படின்னா அது சொல்லுது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி வந்து இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான். இது ரெகுலராக மவுஸ் பாயிண்டர் அதிகமாக யூஸ் பண்ணால் டைம் கன்சூமிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. நானுமே அந்த டைம் கன்சூமிங்காக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸி. விண்டோஸ் ப்ளஸ் எம் ஸோ எல்லா விண்டோஸுமே மினிமைஸ் பண்ணி விட்டுரும். அதான் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கு. விண்டோஸ் ஷிஃப்ட் எம் ரெஸ்டோர் த மினிமைஸ்டு விண்டோஸ் என் கேலண்டர் ஓப்பன் பண்ணுறது. கேலண்டர் வந்து ரெண்டு விதமான கேலண்டர் இருக்கு. கூகுள் கேலண்டர்னு ஒன்று இருக்கும், மைக்ரோசாஃப்டோடைய டிஃபால்ட்டு கேலண்டர்னு ஒன்று இருக்கும். இது விண்டோஸ் என்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்டோட டிஃபால்ட் கேலண்டர் இது. அதே மாதிரி இங்கே நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸு இந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்லாம் எல்லாம் போயிட்டு உங்கள் அனிவர்சரிஸ்லாம் வருது இல்லையா, இப்போ ஜூலை 18 பர்த்டே வருது, இல்லை ஜூலை 20 வந்து வெட்டிங் அனிவர்சரி வரும், சரிங்களா, ஜூலை 15னாக்கா அப்பாவோட வெட்டிங் டே வரும். இந்த மாதிரி அனிவர்சரி எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்எம்என் லாக் டிவைஸ் ஓரியன்டேஷன் பி வந்து விண்டோஸ் பி சூஸ் டிஸ்பிளே மோட் டூப்ளிகேட் எக்ஸ்டென்ட். விண்டோஸ் ஆர் வந்து ஓப்பன் ரன் டைலாக். ஓகே, விண்டோஸ் ஆர் வந்து இது இருக்கு ரன் டயலாக் பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டுக்கு நான் சும்மா வந்து இதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். வேர்டு மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணீங்கன்னா வேர்டு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை ரன் கமாண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து விண்டோஸ் அது. ஸோ விண்டோஸ் எஸ் வந்து ஓப்பன் விண்டோஸ் ப்ளஸ் எஸ் சர்ச். ஓகே, சர்ச் இப்படி ஓப்பன் ஆகிடும். இங்கேருந்து வந்து நீங்கள் என்ன எடுத்து யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிடலாம். ஸோ பவர் பாயிண்ட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இதில் செஞ்சுக்கலாம். விண்டோஸ் டி சைக்கிள் த்ரூ ஆப்ஸ் டாஸ்க் பார் அக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து சைக்கிள் த்ரூ ஆப்ஸ் வந்து டாஸ்க் பார் இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இடம் மாறிடும் டாஸ்க் பாரில் இருக்கிறதுலாம். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது வேஸ்ட். அக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் விண்டோஸ் ப்ளஸ் யூ கிளிக் பண்ணால் அக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். விண்டோஸ் ப்ளஸ் வி கிளிப்போர்டு ஹிஸ்ட்ரி விண்டோஸ் ப்ளஸ் வி
கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி. ஓகே. இமோஜிஸ் அண்ட் மோர் இங்க நிறைய கொடுத்துருவேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் அது எதுவும் மனப்பொறுத்தல இந்த மாதிரி வந்து இமோஜிஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்படியெல்லாம் நம்ம எங்கேயாவது இமோஜிஸ் போடணுன்னாக்கா போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இது இதெல்லாம் வந்து இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் வந்து நம்ம இப்படி பை ஹார்ட்டடாக வச்சுக்கிறதுல தான் இருக்கு. எல்லாமே நம்ம ஓப்பன் விட்ஜெட்ஸ். ஓகே, விண்டோஸ் ப்ளஸ் டபிள்யூ. ஓகே, இதான் வந்து இந்த சைடு இருக்குதா, இதான் வந்து விட்ஜெட்ஸ். ஓகே, விண்டோஸ் டபிள்யூ ஓப்பன் விட்ஜெட்ஸ். விட்ஜெட்ஸ்ல நம்ம வந்து இந்த இடத்துல டேட் அண்ட் டைம்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கூட நம்ம வச்சுக்கலாம். விண்டோஸ் பிளஸ் எக்ஸ், அதுக்கு அடுத்தது இந்த குயிக் லிங்க் மெனு. ஸோ இதில் விண்டோஸ் பிளஸ் எக்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டால்ட் ஆப்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எங்கே போகணுமோ ஷட் டவுன் ஒரு ஓகே, இதை கூட ஒரு ஷட் டவுன் கொடுத்துக்கிறாங்க. நானுமே வந்து இப்போ தான் கவனிக்கிறேன் விண்டோஸ் எக்ஸு. ஸோ அதே மாதிரி வந்து விண்டோஸ் ப்ளஸ் 1லேருந்து 9 வரைக்கும்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஒவ்வொரு டாஸ்க் பாரில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா 1 to 9 வரைக்கும் ஓப்பன் ஆகும். விண்டோஸ் கண்ட்ரோல் டி, விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி வர்ச்சுவல் டெஸ்க்டாப். விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி வர்ச்சுவல் டெஸ்க்டாப். விண்டோஸ் கண்ட்ரோல் டி. ஸோ இப்படியும் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ எப்படி பேக் யூஸ் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இது உங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து இன்னைக்கு தான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன மாதிரியும் ஆச்சு, நான் அதை வந்து ட்ரை பண்ண மாதிரியும் ஆச்சு. விண்டோஸ் க்ளோஸ் த கரண்ட் வர்ச்சுவல் டெஸ்க்டாப், கண்ட்ரோல் F4. ஸோ இப்போ என்ன செய்யணும்? ஓகே, விண்டோஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு F4. சரிங்களா? ஸோ டெஸ்க்டாப் 1 தான், ஒரே ஒரு டெஸ்க்டாப் தான் இருக்குது அப்படின்றத அது சொல்லுது. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாக்கா கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய டெஸ்க்டாப்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. இந்த வர்ச்சுவல் டெஸ்க்டாப் எதுக்கு கிரியேட் பண்ணுவாங்க? இதனால் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதும் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வேலைக்கு போகும்போதும் வந்து இதெல்லாம் பயன்படுத்த சொல்லி நான் எதுவும் பார்த்ததில்ல. ஓகே, ப்ளஸ் மைனஸ் வந்து சுவிட்ச் பிட்வீன் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ், இதெல்லாம் வந்து நீங்களே ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்னிஃபையர். ஓகே, விண்டோஸ் ப்ளஸ் கீ அண்டு மைனஸ் கீ, இதான் வந்து மேக்னிஃபையர் விண்டோஸ் ப்ளஸ் கீ. இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி விண்டோஸ் ப்ளஸ் மைனஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி வந்துடும் 100%. ஏதோ மேக்னிஃபையர் வந்து இப்படியே நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் வந்து நான் ஒன்றும் படிச்சு கூட பார்க்கல, என்ன ஏதுன்னு கூட நான் ஒன்றும் பார்க்கல. இனிமேட்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் போகணும். ஏன்னா இப்போதான் வந்து ஜஸ்ட் 1 or 2 months தான் அது இந்த லேப்டாப்ல நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு. கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இன் ஆக்ஷன், கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி. இதெல்லாம் வந்து விண்டோஸ் கண்ட்ரோல் ஆக்ஷன், விண்டோஸ் ஓப்பன் குயிக் அசிஸ்ட். ஓகே, விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ, இதான் வந்து விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ. ஓகே, குயிக் அசிஸ்ட். செக்யூரிட்டி கோட் ஃப்ரம் அசிஸ்ட். இது என்னன்னு எனக்கே தெரியல. நான் இப்போ கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம விண்டோஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதில் கொடுத்துருக்க அத்தனையும் இருக்கு இல்லையா, அத்தனையுமே வந்து உங்களுக்கு தனித்தனி இதுவாகனா வீடியோனா நான் போடுறேன்.
அதே மாதிரி விண்டோஸ் ஆல்டார். விண்டோஸ் ஆல்டார் வந்து ஸ்டார்ட் இதுலயே விண்டோஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டர் தந்திருப்பாங்க. அதுதான் இது. விண்டோஸ் ஆல்ட் ஜி ரெக்கார்ட் த லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் ரீப்ளே. விண்டோஸ் ஆல்ட் பி டர்ன் ஆன். இது எல்லாமே வந்து ரெக்கார்டிங்க்கு தான் வந்து பயன்படுத்துவாங்க. விண்டோஸ் ஆல்ட் எம் மியூட் அன்மியூட் மைக்ரோஃபோன் வைல ரெக்கார்டிங். அதுக்கப்புறம் இப்போ இந்த விண்டோஸ் ஆல்ட் ப்ரெஸ் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, பிரிண்ட் ஸ்க்ரீன். ஸோ டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் கேம் பிளே. இது கேம் பிளேக்காக மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி செக்கிங்லாம் பண்ணுறாங்கல்ல, கியூசி பண்ணுவாங்க. கியூசி பண்ணுற இடத்துல நான் இதை பார்த்துருக்கேன். விண்டோஸ் ஆல்ட்டு ப்ரெஸ் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும், அதை நம்ம எக்ஸலில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து எரர் என்னென்ன மிஸ்டேக் நம்ம செஞ்சுருக்கோம், நம்ம செஞ்ச வேலையில் எத்தனை தப்பு விட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஃபீல்டு பர்டிகுலராக. அதுக்கடுத்து விண்டோஸ் ஆல்ட் டபிள்யூ ஷோ ஹைட் பெர்ஃபார்மன்ஸ் விட்ஜெட்ஸ், switch between game board widgets. ஸோ அதுக்கடுத்து டோகுல் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு ஃபார் கேம்ஸ். ஆமாம், விண்டோஸ் ஆல்ட் என்டரா டோகுல். இதுக்கு கேம்ஸ்குள்ளெல்லாம் நம்ம போக வரும்ல, ஆனால் இது கேம்குள்ளே போகாமலேயே விண்டோஸ் ஆல்ட் என்டர் போட்டிங்கனாக்கா இந்த டோகுல்லாம் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணாதீங்க, வேஸ்ட். ஏன்னா வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியாமல் சில நேரங்களில் முழிப்போம். அது ஒரு மாதிரி வந்து டிஸ்பிளே அவுட்புட் ஒரு மாதிரி இருக்கும். நாமளே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும், என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் இந்த மாதிரி ஆகிடும். விண்டோஸ் ஷிஃப்ட் எம் ரெஸ்டோர் ஆல் மினிமைஸ்டு விண்டோஸ். அதுக்கடுத்தது விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் ஓப்பன் ஸ்னிப்பிங் டூல். ஸ்னிப்பிங் டூல் ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர்க்கா. விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ். ஓ, இதுதான் வந்து அந்த ஸ்னிப்பிங் டூல். இது அப்படியே கிளிக் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம், என்ன கேப்சர் பண்ணுமோ பண்ணிக்கலாம். அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்கோம். விண்டோஸ் ஷிஃப்ட் லெஃப்ட் ஏரோ, விண்டோஸ் ஷிஃப்ட் நம்பர் 1 to 9. Open a new instance of a pinned app on the taskbar instead of switching to existing one. ஃபங்க்ஷனல் கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா F1 F2 F3 F4 F5 F6 F7 F8 F9 F10 F11 F12. இந்த இடத்துல F1 ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ புது லேப்டாப்பில் இந்த இடத்துல F1ன்றதுக்கு ஃபங்க்ஷனல் கீ கிளிக் பண்ணி தான் வந்து இந்த F1 வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஹெல்ப் இன் நோட்பேடு வேர்ட் பேடு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டு கேட்டுக்கலாம். கெட் ஹெல்ப் வித் நோட்பேட் இன் விண்டோஸ் இந்த மாதிரி தந்திருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இதில் போயிட்டு நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். கெட் ஹெல்ப் வித் நோட்பேட். ஆமாம், itechguides.com. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இதில் இந்த மைக்ரோசாஃப்டோட சப்போர்ட் இருக்கு இல்லையா, support.microsoft.com, இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம். ஹெல்ப் பண்ண நோட்பேட். இப்போ நமக்கு இதை தெரியாத விஷயம், ஹவு டு ஐ யூஸ் நோட்பேட் ஆர் கிரியேட் ஏ லாக் ஃபைல். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் மூலியமாகவே நீங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு F1 கொடுத்தாலே தன்னால் இது ஓப்பன் ஆகிடும். அதுக்கடுத்தது F2 ரீநேம் செலக்டடு ஃபைல். அதுக்கடுத்தது சர்ச் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர். F3 ஃபங்க்ஷன் F3 கிளிக் பண்ணால்
ஓகே. ஃபைண்ட் இங்க வந்துருச்சா? ஓகே. இந்த ஃபைண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஆல்ட் F4லாம் குடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். நம்ம படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விண்டோஸ்லாம். F5 வந்து இந்த ரெஃப்ரெஷ் வந்து இந்த விண்டோஸ்க்கான இந்த ரெஃப்ரெஷ் இருக்கு இல்லையா? இங்கே இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் இருக்கு. ஸோ அதுக்கு பதில் வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் F5 கிளிக் பண்ணா அதுவும் ரெஃப்ரெஷ் தான் அப்படின்ட்டு. ஸோ அதான் வந்து மூவ் கர்சர் டு ப்ரௌசர் அட்ரஸ் பார் F6. ஓகே, ஃபங்க்ஷனல் F6 இது மாதிரி. அதுக்கு அடுத்தது F7 டோகுல் கேரட் ப்ரௌசிங். டோகுல்லாம் வந்து நம்ம நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. டோகுல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கோம்னு நமக்கு தெரியாம முழிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால டோகுல்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோவா வந்து அவாய்ட் பண்ணுங்க. அன்லஸ் அதர்வைஸ் டாஸ்க் அசைன் பண்ணா மட்டும் நீங்க டோகுல் பண்ணுங்க. இல்லைன்னா டோகுல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க. F8 access Windows startup safe mode. F8 சேஃப் மோடு படிச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு அதுதான் செய்ய விரும்பல. F9 varies by app. Send, receive emails, Outlook, adjust volume in media players. F9. F10 show menu bar in apps. Like the right click. Okay. Show menu bar in apps. F11 toggle full screen mode in a browsers. Toggle full screen mode in a browsers. F12 வந்து ஓப்பன் டெவலப்பர் டூல்ஸ் இன் browsers. ஆனால் இந்த F12 வந்து எப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவ் கூட ஆகும். இந்த இடத்துல புரியுதுங்களா? இல்லைன்னா ஓஏ அவுட். அததான் சொல்றேன். இதுல இருக்கிற எல்லாத்தையும்லாம் வந்து நம்ம பயன்படுத்தினா கம்ப்யூட்டரே ஒரு கன்ஃபியூஷன் ஆகி அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வேலைக்கு போற இடத்துல நம்ம இதை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் இங்க இருக்கிற கான்செப்ட். ஷிஃப்ட் பிளஸ் ஏரோ கீஸ் செலக்ட் டெக்ஸ்ட் ஆர் ஐட்டம்ஸ் 1 by 1. இதான் arrow keys. Shift plus arrow keys, select the text array items 1 by 1. Shift control arrow keys, select the words or blocks of text. Shift home end, select. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஆகிடும். ஷிஃப்ட் எண்டு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்ல வந்துருச்சு வருங்க. அதான். ஆனா இந்த ஷிஃப்டோட சேர்த்து இப்படிதானே இருந்துச்சு. ஷிஃப்ட் ஹோம் பட்டன் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு ஷிஃப்ட் டெலீட்லாம் பண்ணீங்கன்னா ரீசைக்கிள் பின்க்கு வராமலே ஸ்ட்ரைட்டா அது டெலீட் ஆயிடும். அதனால அதுவும் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட் ஃபங்க்ஷனா ஷிஃப்ட் டெலீட் பெர்மனன்ட்லி டெலீட் selected items bypasses recycle bin. recycle bin போகாமலே delete ஆயிடும். அவ்வளோதான் drag file. shift plus drag file. shift plus click. ஓகே, இதுல shift plus click. shift plus click இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும். அதான் shift plus drag tab move focus. ஸோ இது மாதிரி இருக்கு இல்லையா, shift plus tab இருக்கு இல்லையா, shift plus tab நிறைய ஸ்பேஸ் இது போகும். சரிங்களா? டேப் கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி தான் வருது. ஷிஃப்ட் பிளஸ் டேப்னு கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சு வச்சுக்கோங்க. விண்டோஸ் பிளஸ் ஷார்ட்கட் கீஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில்
ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வியூஸ் மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். என்னுடைய வியூஸ் நான் தமிழில் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நோட்ஸ்லாம் வந்து என்னுடைய மைண்டில் நான் ரிமெம்பர் தீஸ் விண்டோஸ் ப்ளஸ் ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே ஞாபகத்தில் இருந்து தான் அதை நோட்ஸ் ரெடி பண்ணோம். அவ்வளோதான் வந்து இந்த பதிவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.